ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. 1 மந்த் பிஃபோராக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட நேமை இங்கே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறேன்னா செல் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னுடைய ஓன் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்டாக்ஸ் நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. 2 வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எல்லா ஸ்டாக்ஸையும் கவர் பண்ண முடியல. ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. இதில் எல்லா ரிமைனிங் இருக்க ஸ்டாக் நேம்ஸை நான் கவர் பண்ணிடுறேன். அண்டு நான் சாரியும் சொல்லிக்கிறேன் இவ்வளோ டிலே ஆனதுக்கு. நான் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்பப்போ எனக்கு தோணிகிட்டே இருக்கும், ரிமைனிங் ஸ்டாக்ஸ் கமெண்ட்டில் இருக்குது, அதை நான் வீடியோ மேக் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ரொம்ப சாரி. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைனான்ஸ் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜியோ ஃபைனான்ஸ் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஜியோ ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா ஏஎம்சிலாம் இப்போ வந்திருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் மெஷின் லேர்னிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐ. ஸோ இந்த ஆர்எஸ்ஐக்கு 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ், நல்ல வால்யூம் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். 50க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை அண்டு வீக் ஹேண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டெக்னிக்கலி பொறுத்த வரைக்கும் ஜியோ ஃபைனான்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா 132 PE மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ க்ரோத்து லாங் டேர்மு அப்படின்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். லம்சமாக வாங்குறத தவிர்த்துட்டு எஸ்ஐபி மாதிரி வேணால் ஜியோ ஃபைனான்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நைக்கா. ஸோ நைக்கா நம்ம ஐபிஓலேருந்தே நமக்கு நைக்காவை தெரியும். ஒரு நல்லா கீழே இறங்கியிருக்கேன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50% கீழே தான் இருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து ஷேர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும். பட் ஆர்எஸ்ஐக்கு 50க்கு மேலே தான் இருக்குது நைக்கா. நைக்கா பார்த்திங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் நைக்கா நேச்சுரல்ஸ் இது மாதிரி செல் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. 52% ஆஃப் ரெவன்யூ ஆன்லைன்லேருந்து தான் கிடச்சிட்ருக்கு. ஃபல்குனி நாயர் அவர்கள் தான் சிஇஓ. ஸோ லாங் டேர்முக்கு நைக்கா பொறுத்த வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாம். பட் வேல்யூஷன்லாம் எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் வேல்யூஷன் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம நைக்காவில் பார்க்க முடியாது. இது ஒரு க்ரோத் கம்பெனி. ஓகேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சியும் கோல் இண்டியாவும் கேட்டிருக்காங்க. ஐஆர்எஃப்சி நம்ம ஐபிஓ ஸ்டாக்லேருந்தே தெரியும், இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். அதாவது என்சிடி பாண்ட்ஸ் மூலமாக அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நம்ம ரயில்வேஸுக்கு லீஸுக்கு விடுவாங்க. அதன் மூலமாக அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே இவங்களுக்கு ஆர்டர் புக் இருந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக டெவலப் ஆகிற கம்பெனி தான். அண்டு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 43% டவுனில் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் பார்த்திங்கன்னா 50க்கு கீழே தான் இருக்குது. எப்போவுமே இந்த டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் வீக்லி நம்ம எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே வீக்லி தான் பார்ப்பேன். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே வந்துச்சு அப்படின்னாலும் ஃபண்டமெண்டலி ஓகேவாக இருக்குது அந்த கம்பெனினாலும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில். இல்லைன்னா நம்ம டெய்லி அண்டு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 1 ஹவர் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சார்ட்டு பார்க்கவே நம்ம குயிக்காக டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வீக்லி அண்டு ரொம்ப லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி மோடே போயிடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா எப்போயாவது தான் ஒரு ஸ்டாக்கில் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. ஸோ நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. ஸோ நான் வீக்லி பார்க்குறது. ஓகேங்களா. ஓகே. இந்தியன் ரயில்வேவோட பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 25 PEயில் இருக்குது. மீடியன் பிஇ அரௌண்டு பார்த்திங்கன்னா மீடியன் பிஇயில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஆர்எஸ்ஐ 50 கீழே இருக்குது அப்படின்றனால கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கோல் இண்டியா கேட்டிருக்காங்க. கோல் இண்டியா மைனிங் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் லீடர்.
கோல் இண்டியா வந்து ரொம்ப எந்த ஒரு த்ரில்லுமே இல்லை இந்த ஸ்டாக்கில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய நியூஸ் எதுவுமே வராது. பவர் செக்டார், சிமெண்ட் கம்பெனிஸ், ஃபெர்டிலைசர் கம்பெனி எல்லாமே இவர்களுடைய கிளைண்ட்டாக இருக்காங்க. அண்ட் டிவிடெண்ட்டும் பே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. எல்லா கம்பெனியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு இப்போ கன்சால்டேஷனில் தான் இருக்காங்க. கோல் இண்டியாவும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ அரௌண்ட் 27% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு பெரிய ரேலி வந்து லாஸ்ட்டு 1 or 2 இயர்ஸில் நல்ல ரேலி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கன்சால்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்ஸுமே. அதனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகாமல் லைக் பேங்கிங், கன்சப்ஷன் அண்ட் நார்மலாக நிஃப்டி 50 மாதிரி இது மாதிரி லார்ஜ் கேப்லேயே போயிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்மால் அண்ட் மிட்டு எஸ்ஐபி வேணால் ஸ்மால் அண்ட் மிட் பண்ணிக்கலாம். மற்றபடி லார்ஜ்லேயும் நம்ம பேங்கிங் அண்ட் கன்சப்ஷன் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல் இண்டியா பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 7 பிஇயில் இருக்குது. ஸோ 7 இருந்தோடனே ரொம்ப சீப் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கோல் இண்டியாவோட மீடியன் பிஇஏ பார்த்திங்கன்னா 6.7 தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் தான் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும் மேக்ஸிமம் கோல் இண்டியா. ஓகேங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கேஃபின் டெக்னாலஜி, கேஆர்என் எனர்ஜி, ஜேபி பவர் இந்த 3 கேட்டிருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐபிஓ அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கேஃபின் டெக்னாலஜியை தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ராராக வருவாங்க. கேஃபின் டெக்னாலஜி அவங்க வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம வந்து ஐபிஓ அலாட் ஆகியிருக்கா இல்லையான்ற மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கம்பெனி ஒரு டெக் ட்ரைவன் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே பண்ணுவாங்க கேஃபின் டெக்னாலஜி. கேஃபின் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏஎம்சிஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இல்லைன்னா இவர்களுக்கும் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது மாதிரி தான். ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 56.5 பிஇ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து கொஞ்சம் வேல்யூஷன் ஹையில் தான் இருக்குது கேஃபின் டெக்னாலஜிஸ். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வெயிட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஆர்எஸ்ஐயும் பார்த்திங்கன்னா 50 ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு நம்ம ஐபிஓ வந்ததுலேருந்தே ஒரு நல்ல க்ரோ ஆகியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கன்சால்டேஷன் முடியட்டும்ன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இந்த கம்பெனி நான் எடுத்துக்கிறேன். கேஆர்என் எனர்ஜி அப்படின்றது எதுவும் இல்லை, ஹீட் எக்ஸ்சேஞ்சரை தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. நல்ல கிளைண்ட் பேஸ் இவர்களுக்கு இருக்குது. ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ் இது மாதிரி நல்ல கிளைண்ட் பேஸ் எல்லாமே இருக்குது. பட் வேல்யூஷன் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது அவசியம். சப்போஸ் நான் இந்த ஹோல்ட் பண்ணியிருந்தால் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ செல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ பை பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஆனால் டெக்னிக்கலி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஜேபி பவர். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஜேபி பவர் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக லாஸ்லேயே இருந்துச்சு. அப்புறம் 8 ரூபாய் ஐ திங்க். ஸோ என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸு காஸ்ட்டு வந்தவுடனே நான் விற்றுட்டேன். ஸோ இப்போ முதல்ல வந்து ரொம்ப கடன் இருந்துச்சு அவர்களுக்கு. ஸோ இப்போ கடன் எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. அவங்களுடைய ஒரு சப்சிடரியை செல் பண்ணி அதன் மூலமாக கடன் எல்லாம் ரீபே பண்ணிட்டாங்க. ஸோ இது ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ தெரியல. முதல்ல கடன் வச்சுருந்தாங்க, இப்போ நல்லாவே கடனை வந்து குறைச்சிட்டாங்க. நம்ம வேணால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா நம்ம நல்லா தெரியும் நமக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, பாரோயிங்ஸ் பார்த்திங்கன்னா 2014 கொடுத்துருக்காங்க. 27,500 கோடி, 32,000 கோடி. ஸோ இதிலேருந்து இப்போ 2021 தான் அவர்கள் சப்சிடரி வந்து விற்றாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த கடனை எல்லாம் அடிச்சுட்டு இப்போ 3,778 கோடி கடனில் இருக்காங்க. ஓகேங்களா? வேல்யூஷன் பார்த்திங்கன்னா 17.8 பிஇயில் இருக்குது. பி ரேஷியோ, மீடியன் பி கம்பேர் பண்ணி ரொம்ப நாளாக லாஸ் தான் மேக் பண்ணாங்க. அப்படின்றனால நம்ம வேல்யூஷனும் வந்து கரெக்டாக நம்மளால் கைட் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. சரிங்களா? ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2021 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது நெட்வொர்க் 80 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேடிகே பேங்க். ஸோ கர்நாடகா பேங்க் பார்த்திங்கன்னா இப்போ அதாவது கேடிகே பேங்க் நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து லாஸில் இருந்ததுன்னா ஹோல்ட் பண்ணி வைங்க. இல்லை ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ ஃபெட்ரல் பேங்க்கோட ரிசல்ட் வந்துச்சு. அதோட ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் டைம் இப்போ Q1 வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது.
சரிங்களா, ஃபெட்ரல் பேங்க்கோடது. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பேங்க்காக போயிடுறது பெட்டராக இருக்கும். மேபி Q2 Q3லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேங்கிங்கோட எக்ஸ்பெக்டேஷனில். ஸோ அதனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாலாம் கேடிகே பேங்க்லாம் பை பண்ண வேண்டாம். பை பண்ணுறதுனா கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பேங்க்காக பார்த்து பை பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா, இந்த 2 கம்பெனி கேட்டிருக்காங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் இந்தியா. ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 21,300 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செம்ம க்ரோத்து. சரிங்களா, ஷேர் ப்ரைஸும் செம்ம க்ரோத்து, வேல்யூஷனும் ரொம்ப ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏபிபி பவரும் ஹிட்டாச்சி எனர்ஜியும் ஜாயின் வெஞ்சர் தான் இந்த ஹிட்டாச்சி எனர்ஜி. ஸோ இது மாதிரி 21,000 வந்து நம்மளால் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றது, அதுவும் ஒரு ப்ரைஸுக்கு ஒரு ஷேருக்கு அப்படின்றப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போடுறது பெட்டராக இருக்கும். இது வந்து வேல்யூஷனும் ரொம்ப ஹையாக தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. ஓகேங்க. அடுத்து சீமென்ஸ் எனர்ஜி. ஸோ சீமென்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா இப்போ தான் டீமர்ஜ் பண்ணியிருக்காங்க. சீமென்ஸ் லிமிட்டடிலேருந்து டீமர்ஜ் பண்ணியிருக்காங்க. NSE அண்ட் BSEயில் ஜூன் 19, 2025 தான் வந்து லிஸ்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இவர்களும் இயர்லி பேர்ட் தான், லைக் நம்ம IPO ஸ்டாக் மாதிரி தான். ஸ்டாக் PE மல்டிபிள்லாம் பார்த்திங்கன்னா 284 இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நம்ம. ENRIN இதுதான் இவர்களுடைய கோடு, NSE கோடு. ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிருந்துருக்கு. அரவுண்டு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3,260 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதானி வில்மர் கேட்டிருக்காங்க. ஸோ அதானியும் வில்மர் குரூப்பும் சேர்ந்து ஜாயின் வெஞ்சராக உருவாக்குனது தான் இந்த AWL, அதானி வில்மர். அதானி வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வில்மர் குரூப் வந்து AWL அக்ரி பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கோஹினூர் அண்ட் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே இவர்களோடது தான். ஸோ இந்த டைமில் FMCGயை கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக அதானி வில்மர், HUL இது மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக கூட கன்சிடர் பண்ணாமல் FMCG ETF ஆகவோ FMCG மியூச்சுவல் ஃபண்டுலேயோ கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பொலிட்டிக்கல் இது எதுவுமே வந்து இந்த FMCGயை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே ரொம்ப கன்சால்டேட்டாக இருக்குது இந்த FMCG. ஸோ என்றைக்கு இருந்தாலும் FMCG வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். சரிங்களா. அதனால் FMCG அந்த டைம் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதானி வில்மர் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது MNM. ஸோ MNM கேட்டிருக்காங்க. 4 வீலரோட லீடர் அப்படின்னே நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சொல்லலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணுறதை விட MNM கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 4 வீலரில் உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா டாடா மோட்டார்ஸை விட MNM வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து PG எலக்ட்ரோபிளாஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ PG எலக்ட்ரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ஸோ வேல்யூஷன் ரொம்ப ஹையில் தான் இருக்குது. பட் கிளைண்ட் பேஸ் வந்து நல்லாயிருக்கு. LG, ஜாக்வார், வேர்ல்பூல், கிராம்ப்டன் இவர்கள் எல்லாமே அவங்க கிளைண்ட்டாக இருக்காங்க. பட் வேல்யூஷன் வந்து ரொம்ப ஹை. ஓகேங்களா. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது NDPC HUL கேட்டிருக்காங்க. HUL நான் சொன்ன மாதிரி தான். ஸோ கன்செப்ஷன் டீமில் வாங்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து HUL ஓகே தான். நல்ல மொமெண்டமில் தான் இருக்காங்க HULலும் இந்த டைமில். ஸோ நம்ம இப்போ HUL கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப வருஷமாகவே கன்சால்டேஷனில் தான் இருக்காங்கன்றனால நம்ம இப்போ வந்து HUL கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வேல்யூஷன் வைஸு எல்லாமே ஓகே தான். மற்ற கம்பெனிஸு மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்போது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஓகே தான். ஓகேங்க. அடுத்தது NDPC. ஸோ NDPC பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ பாருங்கள் 25% டவுனில் தான் இருக்குது. அதான் ஒரு ரேலி வந்து அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கன்சால்டேஷனில் இருக்காங்க. எப்போ இன்னும் வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்றது தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே அப் அண்ட் டவுன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பெட்டர் வந்து இது மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் போகாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனோன்னா நமக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒன்ஸ் எப்போ வந்து ஓகே மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியுதோ அந்த டைமில் வந்து ஸ்டாக் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்க.
ஓகேங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா ஸ்டாக்ஸையுமே கவர் பண்ணிட்டோம். ஏதாவது 1, 2 ஸ்டாக் விட்டுருந்தோம் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. நம்ம இதோட இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஐபிஓஸ் வருது அண்டு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்றனால இதோட நம்ம இந்த சீரியஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க, எடுத்தது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி ரிவ்யூ தேவை அப்படின்னாலும் நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கப்படும். அண்ட் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ மகேஸ்வரி பிரகாஷ் 15@gmail.comக்கு எந்த மாதிரி ரிவ்யூ உங்களுக்கு தேவை அண்ட் எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தேவைன்றதை நமக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். நான் உங்களையே காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நல்ல ஃபீட்பேக்குமே வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஓகேங்க. நன்றி. வணக்கம்.